சோ அந்த தப்பு. வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஆமா தப்பு. இன்னொன்னு அந்த மாதிரி நார்த்ல எல்லாம் பசங்க எல்லாம் அப்படியே பாடி இப்படி வச்சுருக்கிறானுங்க. அதை காட்டணுன்னே நான் தெலுங்குல போன கூட பசங்க எல்லாம் அப்படி பாடி எல்லாம் வச்சுன்னு அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது வெளியே இருக்கிற பொண்ணுங்களை கவர் பண்றதுக்குமா? உள்ள நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காதுமா. உள்ள அத்தனை கேமராஸ் இருக்கு. அதுல நடக்காது. ஒரு சின்ன தப்பு மாட்டிக்கிட்டாலும் ஒண்ணு விஜய் டிவி உங்க மானத்தை எடுத்துரும். நீ கண்டிப்பா. வெளியில லவ் பண்ணிட்டு இருந்தா கூட நீ வெளில வந்தோடனே அந்த லவ் உனக்கு கட்டாக்கி விட்டுருவாங்க. விஜய் டிவி பண்றது அதான். ஒண்ணு லவ்வ கட்டாக்கி விட்டுருவாங்க. இல்லன்னா அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. விஜய் டிவில இது ஒரு நல்ல பழக்கம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் கிடையாது. இவன் வந்து இப்படி அவுத்து போட்டு ஆடுறது வந்து இவன என்ன பண்றதுன்னு எனக்கு வெளில வரட்டும். அது வரைக்கும் யோசிச்சுன்னு இருக்கிறேன். அவ்ளோ இருக்கு. ஒரு சேனல்ல நீங்க வந்து ரம்யா ஜோ அவங்கள வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் டான்சர். அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா. அந்த பொண்ண வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுபிரியான்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா ஒரு மலேசியா படத்துக்கு கூட பேசியிருக்கேன். ஒன் ஆஃப் த ஹீரோயினா. ஆனா அது திடீர்னு வரணும். அதுக்கப்புறம் டாட்டூ அழிக்கணும் அப்படின்னுச்சாம். அப்புறம் அந்த என்னென்னவோ இந்த டாட்டூவ அழிக்கும்போது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கஷ்டப்பட்ட பொண்ணு. இல்ல அந்த பொண்ணு ஒரு பெட்ல உட்கார்ந்துட்டு கூட பேசுது. நான் உள்ள வந்தது, இதுக்கப்புறம் நான் ஆடலும் பாடலும் அந்த நிகழ்ச்சியில போய் டான்ஸ் ஆடக்கூடாது. இது மாறிறணும். அதுக்காக தான் நான் பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்கேன். எல்லாமே என் வாழ்க்கையே மாறிறணும். நான் இன்னும் கஷ்டப்படக்கூடாது. ஆனா உள்ள நடுவுல சண்டை நடக்குது. அதே திவாகர் அவர்தான். ஒரு வார்த்தை சொல்றாரு. தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உனக்கெல்லாம் என்ன பேச தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு பேசினாலும் தகுதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பேசுறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குமா? உங்ககிட்ட சில விஷயங்கள் ஒரு மாரி பேசினா உங்களுக்கு பிடிக்காது. என்கிட்ட சில விஷயங்கள் ஒரு மாரி பேசினா பிடிக்காது. அதுக்காக அந்த ஒரு 10 பேர் இருக்கிற மத்தியில தகுதி இவனுக்கு என்ன தகுதி இருக்கு?